அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் ஃபிக்ஹ் சட்டங்கள். ஏற்கனவே முந்தின பாடத்தில் பாடம் 8 நாம் பார்த்திருந்தோம். எந்தெந்த தண்ணீர்களை கொண்டு சுத்தம் செய்யலாம், எந்தெந்த தண்ணீர்கள் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, எந்த தண்ணீரில் ஒளி செய்தால் கூடும் கூடாது மக்ரூஹ் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க பார்க்கலினா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயோ கமெண்ட் செக்ஷன்லயோ அதோட லிங்க் இருக்குது, மறக்காம பாருங்க. தொடர்ச்சியா பார்த்தாதான் புரியும். ஆடு மாடு குடித்த தண்ணீரில் உளு செய்யலாமா? மனிதன், ஆடு, மாடு, குதிரை இன்னும் எவற்றின் மாமிசம் சாப்பிடுவதற்கு மனிதருக்கு ஆகுமானதோ அந்த உயிர் பிராணிகள் குடித்த தண்ணீரால் நஜீஸை கழுவுவதும் உலு செய்வதும் ஆகும். எந்தெந்த மாமிசங்கள் சாப்பிடுவதற்கு மனிதனுக்கு ஆகுமானதோ அது என்ன மாமிசங்கள் ஆகுமானது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய பாடத்தில் பார்க்கலாம். அடுத்து, புலி வாய் வைத்த தண்ணீரில் நாய், பன்றி, கீறி குளிக்கக்கூடிய புலி, ஓநாய் போன்ற மிருகங்கள் குடித்த தண்ணீரை கொண்டு நஜீஸை நீக்குவதும் உலு செய்வதும் கூடாது. பூனை, கோழி குடித்த தண்ணீரில் உலு செய்யலாமா? பூனை, கோழி, வேட்டை பறவைகளான கழுகு, பருந்து இன்னும் வீடுகளில் நாசம் செய்யக்கூடிய எலி முதலியவைகள் குடித்த தண்ணீரால், அதாவது சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் நேரத்தில் இவ்வாறு இந்த வஸ்துக்கள் குடித்த தண்ணீரால் நஜீஸை கழுவுதல் உலு செய்தல் மக்ரூஹா இருக்கும். சுத்தமான தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் மக்ரூஹ் இல்லை. அடுத்து, சுத்தமும் அசுத்தமும் கலந்திடும் போது சீர்தூக்கி சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு இடத்தில் ஏராளமான தண்ணீர் பாத்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவைகளில் பல பாத்திரங்களில் உலு செய்வதற்கும் நஜீஸை நீக்குவதற்கும் ஏற்ற தண்ணீரும், சில பாத்திரங்களில் அதற்கு தகுதியற்ற தண்ணீரும் இருக்கிறது என்று நமக்கு தெரியுது. அப்படியானால் மிகவும் சிந்தித்து ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து நல்ல தண்ணீர் என்று நமக்கு உறுதியாக தெரியும் தண்ணீர் பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து உலு செய்வதற்கும் குளிக்க பயன்படுத்த வேண்டும். நிறைய பாத்திரங்களுக்கு மத்தியில் இப்போ உதாரணமாக நம் நிறைய பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து அடுக்கி வைத்திருக்கிறோம். அந்த தண்ணீரில் ஆடோ அல்லது கோழியின் எச்சமோ ஆட்டின் மூத்திரமோ கலந்துவிட்டது என்று நமக்கு தெரியும். ஆனால் அதில் சில தண்ணீர்கள் அந்த நஜீஸை விட்டு துப்புரவாகத்தான் இருக்கிறது என்றும் தெரியும். இருந்தாலும் அந்த துப்புரவாய் இருக்கக்கூடிய தண்ணீரை மிகவும் ஆராய வேண்டும். நஜீஸினுடைய வாடையோ அல்லது நிறமோ அல்லது மனமோ தென்படாமல் இருக்க வேண்டும். இவ்வாறு மூன்றும் தென்படாமல் அது தெளிவான தண்ணீராக, சுத்தமாக்கக்கூடிய தண்ணீராக இருந்தால் மட்டுமே அதை சுத்தம் செய்ய வேண்டும். அதனை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அசுத்தமான பாத்திரங்கள் அதிகமா, அசுத்தமான பாத்திரம் தான் அதிகமா இருக்குதா, அசுத்தமான தண்ணீர் தான் அதிக பாத்திரங்களில் இருக்கின்றது என்பது ஊர்ஜிதமானால் அப்போது அங்கே நமக்கு ஆராய்ச்சியே தொடங்க வேண்டியதில்லை. அந்த தண்ணீரை அப்படியே விட்டுவிட்டு வேறு எங்கு தூய தண்ணீரும் இல்லாத போது தயமம் செய்து தொழுது கொள்ள வேண்டும். குடிப்பதற்கு நீர் மிகவும் தேவையாயிருந்தால் மட்டும் ஆராய்ந்த பின்னர் தேவைக்கேற்ப குடித்துக் கொள்ள வேண்டும். நிறைய தண்ணியில நஜீஸ் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த தண்ணீரை நம்ம விட்டு விடுவதுதான் நல்லது. நஜீஸான ஆடைகளும் நல்ல ஆடைகளும் கலந்து விட்டதா? நஜீஸான அசுத்தமான ஆடைகளும் சுத்தமான ஆடைகளும் ஒரு இடத்தில் இரண்டர கலந்து விடும் போது அங்கே அந்நிலையில் அதிகம் குறைவு என்பதை பார்க்காமல் அணிந்து தொழுவதற்கு ஏற்ற தூய ஆடையை தெரிந்தெடுப்பதில் இயன்ற வரையில் அறிவை பயன்படுத்தி ஆராய்ந்திடத்தான் வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து இது சுத்தமான ஆடைதான் என்று இறுதியாக நம் அறிவுக்குட்பட்ட ஒரு ஆடையை தேர்ந்தெடுத்து அதை அணிந்து தொழ வேண்டும். ஒரு ஆடையில நஜீஸ் பற்றுச்சு, அந்த ஆடையை துவைக்கிறதுக்கு போட்டாச்சு தெரியாம, திரும்ப நம்ம துவைக்கும் போதுதான் தெரியுது அந்த ஆடையில நஜீஸ்ன்னு. ஆனா தொழுகையினுடைய வக்கத்தும் வந்து விட்டது, நம் தொழுக வேண்டும். இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறது? அந்த ஆடையில எந்தெந்த ஆடையில நஜீஸ் பட்டிருக்குது, நஜீஸ் படலைன்னு சொல்லி மிகவும் துல்லியமாக ஆராய்ந்து நஜீஸ் இல்லாத ஆடையை எடுத்து அணிய வேண்டும்.
ஆடையின்றி தொழுவது கூடுமா? ஏனெனில் சுத்தமான புடவையே இல்லாத ஒரு நேரத்தில், வேறு வழியே இல்லாத போது, நஜீஸான புடவை, அதில் அசுத்தம் குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் சரியே அணிந்து கொண்டு தொழலாமே தவிர நிர்வாணியாக ஆடை இல்லாமல் ஒருபோதும் தொழ ஆகாது என்பது மார்க்கம் நமக்கு தெளிவா கூறுகிறது. சோப்பு விழுந்துவிட்ட தண்ணீர், சோப்பு, குங்குமப்பூ போன்ற பொருட்களில் விழுந்துவிட்ட தண்ணீரில் அந்த தண்ணீரின் முக்குணங்களும் மாறிடாமல் இருக்கும் வரை உழு செய்வது கூடும். அதாவது சோப்பு ஒரு தண்ணீர்ல விழுந்துருச்சு, உடனே நம்ம அதை எடுத்துட்டோம். அந்த தண்ணீர்ல வாடையோ, அந்த சோப்பினுடைய வாடையோ, ருசி, வாடை, நிறம் இவை மாறாமல் இருக்கும் சூழ்நிலையில் அதை நாம் உபயோகப்படுத்தலாம். மாறிவிட்டால் உபயோகப்படுத்த கூடாது. இது துர்ருல் முகத்தார் பாகம் 1 பக்கம் 191 இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது. பழச்சாறுகளில் உழு கூடுமா? கனிவர்க்கங்கள், மரங்கள், இலைகளிலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட நீரிலிருந்து உழு செய்வது கூடாது. ஏனெனில் அவைகளை பழச்சாறு என்றுதான் பெயரிடுகிறார்களே தவிர தண்ணீர் என்று யாரும் கூறுவதில்லை. இதுவும் துர்ருல் முகத்தார் பாகம் 182 பதிவாயிருக்குது. சுவை மாறிவிட்ட தண்ணீர், சமைப்பதால் குணம் மாறிவிட்ட தண்ணீரிலும் வேறு பொருட்களை கலப்பதால் சுவை மாறிவிட்ட தண்ணீரிலும் உழு செய்வது கூடாது. 2 மடங்கு பன்னீரும் 1 மடங்கு தண்ணீரும் சேர்ந்த தண்ணீரை கொண்டு உழு செய்வது கூடாது. இதற்கு நேர் மாற்றத்தில் உழு செய்வது கூடும். அதாவது நேர் மாற்றம்னா எப்படி? இதுக்கு முன்னாடி 2 மடங்கு பன்னீர் 1 மடங்கு தண்ணீர், அதே 2 மடங்கு தண்ணீர் 1 மடங்கு தண்ணீர்னா உழு செய்யலாம். இவ்வாறே தண்ணீரில் பால், குங்கும தண்ணீர் கலந்து விடும் போது கலந்துவிட்ட பொருளின் நிறமே அந்த தண்ணீரில் மிகைத்து காணப்படின் அந்த தண்ணீரில் உழு செய்வதும் கூடாது. தண்ணீரின் நிறம் மிகைத்து நின்றால் உழு செய்வது கூடும். இது ஆலம்கீர் என்ற நூல்ல வால்யூம் 1 பதிவாயிருக்குது. மரக்கிளைகள், பல வகைகள், செடி கொடிகள் விழுந்த தண்ணீரும் தூய்மையானதே, அது இயற்கையாக விழுந்திருப்பதினால். இன்றைய பாடம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இதை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம எடுக்கலைன்னா நோட்ஸ் எடுத்துக்குங்க. இனி ஒரு சின்ன வேண்டுகோள், சப்ஸ்கிரைபர்ஸ் தங்களுடைய பெயர் மற்றும் ஊரை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டால் நான் பாடம் எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பமுள்ளவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் ஊரை கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள். இனியும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழிருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தாடி இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் எல்லா வகுப்புகளையும் தொடர்ச்சியாக உடனுக்குடன் முடியும். வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.